प्रतिरूप मंत्रालय निज रूप राघवेंद्र ग्रंथालयं तनिल अरुளும் प्रतिरूप मंत्रालय निज रूप राघवेंद्र உன்னை காணுகின்ற நாளே நன்னாளே அதுவே எங்கள் வாழ்வின் வசந்த நாளே. இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் நல்ல நாள், நாம் கிரந்தாலயம் வந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், நாம் கிரந்தாலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் வந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். பிரகலாதன் வந்த நாள், நரசிம்மனை கண்ட நாள். பட்ட பிரகலாதன் வந்த நாள், நரசிம்மனை கண்ட நாள். வியாசராஜராய் வந்த நாள், பல விந்தைகள் புரிந்த நாள். வியாசராஜராய் வந்த நாள், பல விந்தைகள் புரிந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த 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 நாள். வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள். வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள். திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள். திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். கலைமகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள். ராயர் கலைமகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள். தீர்த்தரை கண்ட நாள், சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள். சுதீந்திர தீர்த்தரை கண்ட நாள், சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த 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 நாள். ராகவேந்திர தீர்த்தர் என்னும் நாமம் தரித்த நாள்.
குரு ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்த நாள். ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்த நாள். அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். 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 பஞ்சமுகி வந்த நாள், குருராயர் பஞ்சமுகி வந்த நாள். பஞ்சமுக அனுமனை கண்ட நாள். பஞ்சமுகி வந்த நாள், பஞ்சமுக அனுமனை கண்ட நாள். மாஞ்சாலி அருளால் ராயர் மந்திராலயம் வந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த 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 நாள். மந்திராலயம் சென்ற நாள், முதல் முதல் மந்திராலயம் சென்ற நாள். நாம் எல்லாம் மந்திராலயம் சென்ற நாள், குரு மகானை கண்ட நாள். மந்திராலயம் சென்ற நாள், குரு மகானை கண்ட நாள். மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள். குரு மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள். அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். மாஞ்சாலம் எனப்படும் மந்திராலய சேத்திரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபடுவதற்கு முன் மாஞ்சாலி அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். அதே வகையில் இந்த கிரந்தாலயத்திலும் நுழைவு வாயிலிலேயே மாஞ்சாலை அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. ஒருமுறை தனக்கு திருமண ஆசை வந்துவிட்டதாகவும் திருமணத்திற்கு பெண் தேடப் போவதாகவும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் அவருடைய சிஷ்யர் கூறினார். இதையடுத்து தன் கையால் ஒரு பிடி புனித மண்ணை எடுத்து அவனிடம் கொடுத்து ஆசி செய்து வழியனுப்பி வைத்திருக்கிறார் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். அவரும் தனக்கேற்ற வாழ்க்கை துணையை தேடி நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது நீண்ட நடைப்பயணத்தால் சோர்வற்ற அந்த சிஷ்யன் இரவில் ஒரு வீட்டின் திண்ணையில் இளைப்பாறினார். அந்த வீட்டில் வசித்த மக்கள் ஒரு விதமான அச்சத்துடன் காணப்பட்டதை உணர்ந்தார் அந்த சிஷ்யன். இது குறித்து விசாரித்த போது அவ்வீட்டில் சில நிமிடங்களுக்கு முன் குழந்தை பிறந்ததையும் அக்குடும்பத்தில் அதற்கு முன் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் ராட்சசன் கவர்ந்து சென்றதையும் புதிதாக பிறந்த குழந்தையையும் தூக்கிச் செல்ல ராட்சசன் வந்துவிடுவான் என்பதையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யன் அறிந்து கொண்டார்.
அவர்கள் அஞ்சியதைப் போலவே சில நிமிடங்களில் அரக்கத்தனமான சிரிப்புடன் பிரம்ம ராட்சசன் தோன்றினான். குழந்தையை நெருங்க அவன் முற்பட்ட போது அதனை நெருங்க முடியாமல் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி தடுப்பதை உணர்ந்தான் ராட்சசன். தன்னை தடுக்கும் அந்த சக்தி எது என விசாரித்த போது ஸ்ரீ ராகவேந்திரர் தன் சிஷ்யனுக்கு வழித்துணையாக கொடுத்தனுப்பிய புனித மண்தான் தன்னை தடுப்பதாக புரிந்து கொண்டான் அந்த கொடூர ராட்சசன். இதையடுத்து அந்த சிஷ்யனிடம் பொன்னும் பொருளும் தருவதாகவும் தன்னை அந்த குழந்தையை தூக்கிச் செல்ல அனுமதிக்கும்படியும் மன்றாடினான் அந்த அரக்கன். இதையடுத்து அந்த மகிமை வாய்ந்த மிருத்திகையை கொண்டு அந்த ராட்சசனை எரித்து சாம்பலாக்கினார் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யர். அக்குடும்பத்து வாரிசு ராட்சசனின் பிடியில் இருந்து தப்பியதை எண்ணி அவ்வீட்டினர் மகிழ்ந்தனர். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது ஜீவித காலத்தில் பல மகத்துவங்கள் கொண்ட ஸ்ரீ மூலராமர், ஸ்ரீ திக்விஜயராமர், ஸ்ரீ ஜெயராமரை பூஜித்து வந்தார். அவற்றை அவரது வழிவந்த பீடாதிபதிகள் பூஜித்து வருகின்றனர் என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திரரும் அனுதினமும் மந்திராலயத்தில் அதிகாலையில் பூஜித்து வருவதாக ஐதீகம். அவ்வகையில் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் கர்ப்ப கிரகத்தில் 3 ராமர்களுக்கும் விசேஷ சன்னதி இருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த 3 ராமர்களுக்கு கீழே உள்ள ஸ்ரீ ஹனுமன் விக்கிரகம் ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்த கல்லில் ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனம் உருவான பகுதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் அந்த அனுகிரக சக்தி கொண்டு நமக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜர் தேசமெங்கும் பயணித்து 730
இங்கு வழிபாடு செய்தால் நாகதோஷம் மற்றும் இதர தோஷங்களும் நிரந்தரமாக விலகி நல்வாழ்வு வாழலாம். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயிலிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா. பெருமாளை தரிசிக்க வருகை தரும் பக்தர்கள் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவுக்கு சென்று மனமுருக பிரார்த்தனை செய்தால் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழலாம். அருள் புரியும் அதிரூப மந்த்ராலயம்.